வணக்கம் வணக்கம் குட் மார்னிங். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொதுகையின் காலை தென்றல் ஷோ. இன்னைக்கு வெட்னஸ்டே, ஒரு சூப்பரான டே இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப அருமையான நாள். ஆமா, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பூதம் கிடைக்காதா? புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பதறிட்டேன் கொஞ்ச நேரத்துல. பூதம் நீங்கறத நீயே சொல்லிப்பியா உடனே? ஆமா, ரெண்டு பேரும் பூதம் தான். நம்ம ஷோ ரெண்டு பேரும் பூதம் தான். கரெக்ட். ஆமா, நீங்க சொல்லுங்க. ஆமா, ஒரு சூப்பரான டேல உங்க கூட இருக்கிறது இன்னைக்கு நான் பூர்ணிமா, நான் மகேஷ். சரி, ஓகே. எப்போதும் போல நான் ஏதாவது ஒரு தத்துவம் சொல்றேன்ற பேர்ல ஒரு கொலை பண்ணுவேன்ல. சொல்லு. பாதியில விட்டு நாங்க சொல்லுவோமே, அதை தர சொல்ற நீயே. வாழ்க்கையில அன்பு காட்டுறவங்க கிடைக்கிறது கஷ்டம். மனப்பாடம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட். அப்படி கிடைச்சவங்களை மிஸ் பண்றது நம்ம வாழ்க்கைக்கே கஷ்டம். சூப்பர், கம்ப்ளீட் பண்ணிட்ட. வெரி குட். நானும் எவ்வளவு நேரமா யோசிச்சு நான் அந்த சிந்தனையை சொல்லியிருக்கேன் மக்களே. ஆமா, சோ இப்படி எல்லாம் ரொம்ப யோசிக்காம நம்ம நம்மளோட செக்மெண்டே போய் பார்த்துட்டு வந்துருவோம். சிந்தனை செக்மெண்ட் போலாமா? நம்மளுக்கு ஸ்டாலின் சார் சொல்லிட்டு இருக்காரு, போய் பார்த்துட்டு வாங்க. புத்தகங்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. எந்த நாட்டில் அதிகமான அறிவார்ந்த புத்தகங்கள் மக்களால் வாசிக்கப்படுகின்றனவோ அந்த நாட்டில் ஜனநாயகம் செழிக்கும். சுய சிந்தனை புத்தகங்களால் வளர்க்கப்படுகின்றன. எந்த நாட்டில் சுய சிந்தனை உள்ள மக்கள், அரசு குறித்தும் சமூகம் குறித்தும் ஒரு புரிதல் இருக்கக்கூடிய மக்கள் அதிக எண்ணிக்கையில் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்களோ அங்கு சர்வாதிகாரத்திற்கு இடமில்லை. மக்கள் அடிமைச் சிறையில் இருந்து அறிவால் விடுபடுகிறார்கள். அறிவுள்ள மனிதன் அடிமைச் சிறையில் அதிக காலம் இருக்க மாட்டான். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கிறது. ஹிட்லர் என்ற கொடுங்கோலன் ஜெர்மன் நாட்டில் சர்வாதிகாரியாக இருந்தான். லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தான். எங்கெல்லாம் யூதர்களை பார்க்கிறானோ அங்கெல்லாம் கொன்று குவிக்கின்ற பணியை அவன் செய்து கொண்டிருந்தான். வெறும் மக்களை மட்டுமல்ல, அவன் குறிவைத்தது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதோ இல்லையோ, சாதாரண மக்கள் குடிமக்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, கொடியவன் ஹிட்லர் புத்தகங்களுடைய முக்கியத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் ஜெர்மன் நாடு முழுக்க அவன் ஆளுகைக்குள் இருந்த அத்தனை பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நல்ல புத்தகங்களை தீயிட்டு கொளுத்த சொல்லி உத்தரவிட்டான். தினசரி புத்தகங்கள் குளிந்துவிட்டு எரிக்கப்பட்டன. எங்கு பார்த்தாலும் எரித்து சாம்பலாக்கப்பட்டன. மிக முக்கியமான அறிஞர் பெருமக்களுடைய புத்தகங்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்று சொல்லக்கூடிய மாபெரும் அறிவியல் மேதைகள், உளவியல் மேதைகள், இவர்கள் புத்தகங்கள் எல்லாம் சாம்பலாக்கப்பட்டன, தீக்கிரையாக்கப்பட்டன. அதற்கு என்ன காரணம் ஹிட்லர் சொன்னார் என்றால், இந்த புத்தகங்கள் எல்லாம் நல்ல விளைவை சமூகத்துக்கு உருவாக்காது என்ற. அதற்கு வேறொரு காரணமும் இல்லை. சொல்லப்பட்ட காரணம் தான் அதுவே தவிர, இதெல்லாம் யூத அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள். யூதர்களுக்கு எதிரான யுத்தத்தை மேற்கொள்கிற போது அவர்களது அறிவு செல்வத்தின் மீது யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிந்திருக்கிறான் ஹிட்லர். அது மட்டுமல்ல, யூதர் அல்லாத ஹெலன் கெல்லர் என்று கண் குருடாகி இருக்கிற, பார்வை இழந்த, ஒரு ஏராளமான தகுதியும் திறமையும் மிக்க ஒருவரை பற்றியான புத்தகம். அந்த புத்தகத்தையும் தீக்கிரையாக்க வேண்டும். ஆனால் ஹெலன் கெல்லர் ஒரு யூதரா என்று கேட்டால் இல்லை. ஏன் அந்த ஹெலன் கெல்லருடைய புத்தகத்தை தீக்கிரையாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் என்றால், ஹிட்லருடைய கொள்கைகளில் ஒன்று, பார்வை இழந்தவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்கின்றோமே, அவர்களெல்லாம் இந்த மண்ணுக்கு பாரமானவர்கள், இந்த மண்ணுக்கு சுமை போன்றவர்கள். அவர்கள் உழைப்பதில்லை. ஆகவே அவர்களுக்கு மண்ணுக்கு சுமை போன்றவர்கள் என்று ஒரு தத்துவத்தை மேற்கொண்டார். ஆகவே ஹெலன் கெல்லருடைய புத்தகத்தையும் தீக்கிரையாக்க சொன்னான். அந்த நாடு பூராவிலும், குறிப்பாக பெர்லின், தலைநகரமாக இருக்கிற பெர்லின், அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான நூலகம், அந்த நூலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய புத்தகங்கள் அத்தனையும் சூறையாடினான். ஹிட்லருடைய பிரதான அமைச்சர் கோயபல்ஸ் என்பது அவனது பெயர். அவன்தான் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்ற தத்துவத்தை சொன்னவன். ஆகவே அந்த கோயபல்ஸ் தான் அத்தனை புத்தகங்களையும் ஹிட்லருடைய கட்டளைக்கு இணங்கி எரித்தவன். அந்த பெர்லினில் இருக்கக்கூடிய நூலகத்தை அத்தனையும் வெளியே கொண்டு வந்து ரோட்டில் போட்டு அந்த பாதையில் அத்தனை மக்களுக்கும் தெரியுமாறு அந்த புத்தகங்களை தீக்கிரை ஆக்கினான். ஆகவே ஜெர்மன் நாட்டில் இருக்கிற அரிய புத்தகங்கள் அனைத்தும் தீக்கிரை ஆக்கப்பட்டன.
இந்த அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால், எந்த நாட்டில் ஜனநாயகம் தழைக்க வேண்டுமோ அந்த நாட்டில் நிச்சயமாக நல்ல புத்தக வாசிப்பு இருக்க வேண்டும். புத்தகங்கள் அறிவு கண்களை சரியாக திறந்துவிடும். அறிவு கண்கள் மக்களுக்கு திறந்து விடப்பட்டால் அதற்கு பிறகு சர்வாதிகாரியா நமக்கு வேலை இல்லை. அறிவாளிகளாக மக்கள் இருக்கக்கூடாது. மக்கள் மூடர்களாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது மக்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும். மக்கள் சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று சிந்தித்தவன் கொடுங்கோலன் ஹிட்லர். கடைசியில் அவனுக்கு என்ன முடிவு வந்தது? தற்கொலைதான் அவனுக்கு முடிவு. ஆனாலும் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தான் அல்லவா? உலகம் பூராவிலும் சர்வாதிகாரம் வர வேண்டும் என்று சிந்தித்தான் அல்லவா? தன் காலடியில் உலகமே கிடக்க வேண்டும் என்று கற்பனை செய்தான் அல்லவா? அப்படி கற்பனை செய்யக்கூடிய கொடியவனுக்கு முதல் எதிரியாக தெரிவது புத்தகங்கள். அப்படியானால் நமக்கு முதல் நண்பனாக விளங்க வேண்டியது புத்தகங்கள் என்ற கருத்தை ஹிட்லரின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. மேலும் ஜனநாயகத்தை செழிக்க வைக்க வேண்டும் என்றால், நல்ல சிந்தனை நாட்டில் உருவாக வேண்டும் என்றால், சுயமாக மனிதன் சிந்திக்க வேண்டும் என்றால் புத்தகங்கள் தான் துணை. அது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? சிந்திக்க அவசியமாக இருப்பது புத்தகங்கள் தான் என்ற சிந்தனை இந்த காலத்துக்கேற்ற சிந்தனை. ஆண்டாண்டு காலமா ஆத்மார்த்தமான சேவை. எத்தனை வருஷம் தான் ஆனாலும் அதே இடமே. எதுலயும் ஒரு ஸ்பீட், மாடர்ன், ட்ரெண்டி, மொத்தத்துல ரொம்ப யூஸ்ஃபுல். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். நாள் முழுவதும் உங்களோடு விவேக்ஸ். எவ்வளவு அழகா நம்ம ஸ்டாலின் குணசேகர் சார் காலையில எந்திரிச்ச உடனே சூப்பரா சிந்தனை சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகே, அடுத்து நம்ம எப்போதும் போல நம்மளுக்காக நியூஸ் படிக்கிறதுக்குனே புதன்கிழமை டக்குன்னு வண்டி எடுத்துட்டு வந்துடுறோம் நம்ம ஷோக்கு. ஆமா, சோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? நம்மளுக்கு தெரிஞ்சுக்க அவரால் நம்ம இன்னும் நியூஸ் படிக்கிறோம். ஆமா, நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலி யாராவது கேட்டாங்க டக்குன்னு பதில் சொல்றோம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது இல்ல. நம்ம செந்தில்குமார் சார் நம்ம கூட வந்திருக்காரு ஷோக்கு. குட் மார்னிங் சார். வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய தகவல்கள் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதை ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர், அதிமுக அம்மானியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இரவு கைதியாயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தகவல். அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்கும் வழக்கில் வந்து அவர் கைதியாயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து நக்சலைட்டுகள் ஒடுக்க புதிய ஒரு யுக்தியை கையாள போறோம். இனிமேல் நக்சலைட்ல இருக்க மாட்டாங்க, அவங்களை ஒடுக்கிறதுக்காண்டி ஒரு புதிய யுக்தியை கையாள போறோம்னு சொல்லிட்டு நம்ம மாண்புமிகு ராஜன் சிங் சார் சொல்லியிருக்காரு நேற்று. இது என்னன்னா நேற்று முதல் நாள் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 25 வீரர்களை நம்ம இழந்திருக்கோம். இந்தியா வந்து இழந்துருச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பீப்புள் இருக்க இடத்துல ஒரு 300 பீப்புள் சேர்ந்து அவங்க நக்சலைட்லாம் வந்து ஜாயின் பண்ணி தாக்குதல் நடத்திட்டாங்க. ஸோ அதனால அந்த 25 பேர் நம்ம இழந்துட்டோம் இல்லையா? அதில் தமிழ்நாட்டை சேர்ந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு 20 lakhs ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்குமே 20 lakhs கொடுத்துடலாம் சொல்லிட்டு. 4 பீப்புள்ஸ்க்கும் 20 lakhs கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நேற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வருந்தத்தகுந்த ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இனிமேல் இது நடக்காது. ஏன்னா இது ஒரு ஒரு இதுதான் முடிவு. இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், நேத்து வந்து கடையடைப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? மூடிட்டாங்க. அக்காவால கூட எங்கேயுமே போக முடியல. இதோட கஷ்டம் பேக்லஸ் வந்து ஹோட்டல்ஸே கூட கிடையாது. அவங்க நேற்று வாட்ஸ்அப்ல கூட ஒரு தகவல் வந்துச்சு, விளையாட்டம் வந்துச்சு. அது வந்து என்னன்னா, நீங்க எல்லாம் கடையடைச்சு போராட்டம் பண்ணீங்க, நாங்க உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மெரினாக்கு போறாங்களோ. ஆமா, அது வந்து நேற்று ஒரு கிராண்ட் சக்சஸ் ஆயிருக்கு. நேற்று வந்து விவசாயிகளுக்காக ஒரு போராட்டத்திற்கு நம்ம வணிகர்கள் கடையடைச்சதுங்கிறது வந்து ஒரு பெரிய கிராண்ட் சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு அலாரம் மாதிரி தான். இனிமே வரக்கூடிய விஷயங்களுக்கு இது ஒரு அலாரம் மாதிரி. ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ஊராட்சிகளுக்கு இணைய இணைப்பு, இன்னைக்கு அது ஒரு ஹைலைட்டான விஷயம். அதாவது என்னன்னா, 2016 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இலவச இணைய திட்டம் எல்லா வீடுகளுக்கும், வீடுகளுக்கெல்லாம் இலவச இணைய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்காக அந்த ஸ்டெப் வந்து எடுத்து இப்போ வந்து அதை சைன் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லா வீட்லயுமே நெட் இருக்கும். யோசிச்சு பாருங்க, எல்லா வீட்லயும் நெட் நிச்சயமா வந்து
வைஃபை இல்ல, வைஃபை மாதிரி வைஃபை கனெக்ஷன்ஸ் தான் ஆக்சுவலி 3000 க்ரோஸ்க்கு வந்து இது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. எல்லா வீட்லயும் இப்போ கிராமத்துல கூட நெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நிறைய ஊர்ல இன்னும் வந்து லேண்ட்லைன் டெலிபோன்ஸே கிடையாது. லேண்ட்லைன் டெலிஃபோன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த சேவையை வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம கவர்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு தகவல் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நான் ஒரு கிராமத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு தகவல் தேவை. முந்தியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகும். ஒரு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ரிசல்ட் வருதுன்னா, ரிசல்ட் வந்து மார்க் ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா ரிசல்ட் இன்னைக்கு வரும், இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்ல வரும், நெக்ஸ்ட் டே மார்னிங் பேப்பர் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 1.5 வீக்ஸ் டைம் எடுத்து தான் நமக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் வரும். பட் இன்னைக்கு எஜுகேஷன் செக்டர்ல அப்படி கிடையாது. ஆன்லைன்ல எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. 12 o'clock அப்படின்னு டெட்லைன். அந்த 12 11:59 ஆகும்போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் ஏறும். ஆமா, அந்த மாதிரி இருக்கப்போ வந்து இந்த இணையத்துல இருக்க கிராம மக்கள் உடனே இணையத்தில் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அது மட்டுமா எஜுகேஷன் செக்டர் மட்டுமா இல்ல, விவசாயத்துக்கு என்னுடைய மண் என்ன மண்ணா இருக்குன்னு சொல்லி நம்ம சொன்னா கூட உடனே ரிப்ளை கிடைக்கும் நம்மளுக்கு. சோ இதுக்கு இந்த மாதிரி கல்டிவேஷன் கொடுங்க, இதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடனே நம்மளுக்கு வந்து விஷயங்கள் கிடைக்கும். சோ இணையத்தோட பயன்பாடு அதனாலதான் வீட்டுக்கு வீடு வந்து அது இருக்கணும், இணையம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் விஷயமா இருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர்ல கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வீட்டுல உட்காந்து ஆர்டர் பண்ணா உங்க வீடு தேடி எல்லா பொருட்களும் வந்துடும். இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சில விஷயங்களுக்காக கடைகளுக்கு போறோம், வாங்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாம நீங்க வீட்டுல உட்காந்து ஆர்டர் பண்ணுங்க, உங்க வீடு தேடி பொருட்கள் வந்துடும். காய்கறி கூட ஃப்ரெஷ்ஷா வர ஆரம்பிச்சிச்சு வீட்டு தேடி. ஆமா, நிறைய வந்திருக்க ஆர்டர்ஸ்லாம். சோ அந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வெயில். ஆமா, நம்ம முக்கியமான செய்தி, முக்கிய செய்திகள், தினம் பேசக்கூடிய ஒரு செய்தி இது. முக்கிய செய்தி. இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, வெப்பத்தில் வெந்து அசாவும் குழந்தைகள்னு சொல்லி போட்டிருக்காங்க. குழந்தைகள் வந்து திண்டுக்கல் மருத்துவமனையில் இது வந்து குழந்தைகள் வந்து வெப்பத்துல, அதாவது உடனே குழந்தை டெலிவரி ஆயிருக்கும்ல, டெலிவரியான குழந்தைகள் வந்து வெப்பத்துல வந்து பயங்கரமா வேகுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு பேப்பர்ல வந்துருக்கு. ஏசி இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம புதிய நேர்களுக்கு ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, இருக்க டோனர்ஸ் யாராவது இருந்தாலும் கூட அவங்க ஏசி டொனேட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம கொடுக்கறது தப்பு கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டு கொடுக்கலாம். ஆனா பிறந்த குழந்தைகளே அம்மா இதுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப வார்மா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைகள் இருக்கும்போதே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இங்க பல்நோக்கு மருத்துவமனையில், சென்னை பல்நோக்கு மருத்துவமனையில் கூட பாத்தீங்கன்னா, சென்னை பல்நோக்கு மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஏசி இல்லாம நோயாளிகள் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வெயிலின் உக்கிரம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேத்து இதோட சார்ந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து 9 நகரங்கள் வந்து 100 டிகிரி செல்சியஸ் தாண்டி வெயில் போயிட்டு இருக்கு. சோ அஸ் யூஷுவல் வேலூர் தான் அதுலயும் ஃபர்ஸ்டா இருக்கு. 2020ல ஃபர்ஸ்ட் வர மாதிரி வேலூர் தான் அதுலயும் ஃபர்ஸ்டா இருக்கு. அதுல கூட நம்ம என்ன பண்ண முடியல. இல்ல அது ஒரு, அதாவது இன்னைக்கு காலையில எந்திரிச்சு டிராவல் பண்றவங்க நேற்று எதிர்பார்த்த விதமா ஒருத்தர் கேட்டிருக்க சொன்னார். காலையில போயிட்டு வந்தாரு, ஈவினிங் ஒரு 3:30 4 o'clock பார்த்தேன், என்னால நிக்கவே முடியல சார், பயங்கரமா கிடுன்னு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த வெயிலுடைய தாக்கம் எவ்வளவு, அத்தனைக்கு ஒரு பஸ்ல தான் போயிருக்காரு, ஏசி பஸ்ல தான் போயிருக்காரு. வெயில் மட்டும் இல்லாம நம்ம வெயில்ல நடக்கணும்னு கூட அவசியம் இல்ல, இந்த வெப்ப காத்து அனல் காத்து சொல்லுவாங்க இல்லையா, அதுவே நம்மளுக்கு பாதி எனர்ஜி எடுத்துடுது. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு. சோ அந்த அதை சார்ந்த அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, தர்மபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு. ஆலங்கட்டி மழை தெரியும், அந்த ஐஸ் கியூப்ஸ் மாதிரி மழை பெய்யும். ஐஸ் கியூப்ஸ் மாதிரி மழை பெய்யுங்க, ஐஸ் கட்டி தான் கியூப்ஸ் ஆ சரி, அது ஏதோ கட்டி மாதிரி வரும்ல, பைப்ல ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாப்ல. அதனால அடுத்த தடவை வேணா நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், கியூப் மாதிரி சேப்ல மழை பெய்யுப்பான்னு. ஐஸ் கட்டி மழை பெஞ்சிருக்கு. ஐஸ் கட்டி மழை பெஞ்சிருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிட்டு இருக்கு. தர்மபுரியில ஒரு ஐஸ் கட்டி மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ அந்த மழை சீக்கிரம் சென்னை நோக்கி வரணும்னு சொல்லி நம்ம எல்லாம் சென்னை நோக்கி வந்துகிட்டு தான், சென்னை நோக்கி வரணும். இது வரைக்கும் நான் ஒரே ஒரு தடவை தான் சென்னையில அந்த மாதிரி ஆலங்கட்டி மழை பார்த்திருக்கேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. பழைய காலத்து ஆள்லாம் பாத்திருப்பாங்க தான், யார் இல்லைன்னா. ஆமா, தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆலங்கட்டி மழை வந்திருக்கு, அது ஒரு சந்தோஷமான தகவல். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, நீட் தேர்வு பத்தி நேற்று ஒருத்தர் ஒரு ஜெனரலா ஒரு மனு கொடுத்திருக்காரு. அதாவது வந்து சொல்லுவாங்கல்ல, டைரக்டா கொஸ்டின் கேட்டிருக்காரு, அவங்ககிட்ட சிபிஎஸ்இ போர்டுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீட் சிலபஸ்ங்கிறது மருத்துவ கவுன்சில், மெடிக்கல் கவுன்சில் தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்றாங்க. சோ சிபிஎஸ்இ போர்டு வந்து எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காரு. சிபிஎஸ்இ போர்டு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிலபஸ் எல்லாம் ஃப்ரேம் பை மருத்துவ கவுன்சில் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல நேற்று நடக்க வேண்டிய மேட்ச், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நேற்று நடக்க வேண்டிய மேட்ச் வந்து கேன்சல் ஆயிருக்கு டியூ டு ரெயின்.
இங்கே வெயில் நம்ம கஷ்டப்பட்டு இங்க பய மாட்டீங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். டியூ டு ரெயினால கேன்சல் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து இங்க மழை பெய்யுமா நீங்கிட்டு இருக்கோம், அந்த மழையினால மேட்ச் கேன்சல் ஆயிருக்கு. அதுல எல்லாரும் வருத்தப்படுறாங்க வேற. எல்லாரும் அந்த தெய்வத்தை தேடுவாங்க. அது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மருத்துவ பரிந்துரை சீட் இருக்கு தெரியுமா? இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம். ஆமா. டாக்டர்கிட்ட போய் எனக்கு பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். அவர் என்ன சொல்லுவார், உடனே வந்து சரி சார் அப்படின்னு இப்படி ஒண்ணு எழுதி கொடுப்பாரு. நம்மளும் அதை வாங்கிட்டு போய் கடையில கொடுப்போம். கடையில கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சில டேப்லெட்ஸ் தருவாங்க, நம்ம சாப்பிட்டு இருப்போம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் இந்தியா மருத்துவ கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த மருந்து எழுதி கொடுத்தாலும் சரி, அதாவது வந்து எந்த மருந்து எழுதி கொடுத்தாலும் அந்த மருந்துல என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்கு, அது எழுதி கொடுக்கணும் கூட. கூட எழுதி கொடுக்கணும். முக்கியமா அது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கணும். அப்ப புரியாம இருக்காதுல்ல. அது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா, இப்ப நம்ம கொடுக்குற மருந்தை வந்து வாங்கிட்டு போய் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஆமா, அதே காம்பினேஷன்ல வேற ஏதாவது சீப்பரா இருந்தா வாங்கிக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு வெப்சைட் கூட இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்மளுடைய சர்ச் பண்ற காம்பினேஷன்ல என்ன ட்ரக் இருக்கோ சீப்பர் வெரைட்டி வந்து அது வெப்சைட் காமிக்கும், அதை நம்ம வாங்கிக்கலாம். சோ இப்போ வந்து அது அவங்களே பண்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆமா, கம்பல்சரி அது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டாக்டர்ஸ்மே அது ஐ மீன் இந்த மாதிரி எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஓகே. என்னன்னா நார்மலா பாத்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து இதுவும் இருக்கும். ஸோ மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷாப்ஸ்ல இருக்கப்ப அவங்க வாங்கிக்குவாங்க. இந்த சின்ன டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது சின்ன டாக்டர்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் எல்லாமே நல்ல டாக்டர்ஸ் தான். சின்ன கிளினிக் வச்சிருப்பாங்க, சர்வீஸ் காண்டி கிளினிக் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆமா. ஏன்னா என்ன எழுதி கொடுத்தாலும் பேஷண்ட்ஸ் கொடுத்து வாங்கணும், அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ போக போக அது எஜுகேட் ஆயிரும். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது சொல்லிட்டு இருக்க ஸ்போர்ட்ஸ் வந்துட்டோம். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று தான் மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. இர்ஃபான் பதான் வந்து திருப்பி டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஏன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 50 lakhs கோட் பண்ணியிருந்தாங்க எல்லா பிளேயர்ஸ்க்குமே வந்துட்டு. ஸோ இவரை வந்து எடுக்கிறதுக்கு அங்கே ஆள். ஸோ இர்ஃபான் பதான் எடுக்கணுமா, சரி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். பை லக்குன்னு சொல்லுவாங்களே, லக்கு இந்த இடத்துல அவருக்கு பிளே ஆயிருக்கு. ஆமா, லக் இந்த இடத்துல பிளே ஆயிருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த லக்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, திருப்பி நீங்க மேட்ச்ல ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இர்ஃபான் பதான் வந்துட்டு. ஸோ குஜராத் டீமுக்கு ஒரு பெரிய அடிஷனல் பிளஸ்ஸா இருக்கும். ஏன்னா அவர் நல்ல பிளேயர், நல்ல ஆல்ரவுண்டர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இனிஷியலா வந்தப்ப வந்து பதான மாதிரி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கேயுமே காணாம போயிட்டாரு. இல்ல காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் நல்ல நல்ல பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எடுத்துக்கலாம், நல்ல நல்ல பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால ஒரு ஷைன் பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பிரேவோ வந்துட்டு ஒரு தொடையில ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கிறதுனால, பிராவோ வந்துட்டு தொடையில ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கிறதுனால அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்ததுனால, ஓகே ரைட் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுங்க, அவர் இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி உள்ள வந்துட்டார் அவர். ஸோ இனிமேல் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ரீஎன்ட்ரியா இருக்கிறதுனால, அதுவும் இந்த வெறியலா இருக்கும். இத்தனை நாள் பார்த்த மேட்ச் பார்த்த வெறியலா இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது சாதிக்கணும் ஒரு துடிப்போட தான் உள்ள வந்திருப்பாரு. ஸோ அந்த வெறியோட உள்ள வர்றதுனால ஒரு என்ன சொல்றது, கண்டிப்பா சாதிப்பார்ன்றத விட நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணுவார்னே சொல்லலாம். ஏன்னா நான் உள்ள வந்திருக்கேன், நான் எனக்கு திருப்பி தக்க வச்சுக்கணும்னு ஒரு வெறி இருக்கப்போ திருப்பி நிறைய ரெக்கார்ட்ஸ் உடைப்பாரு அப்படிங்கிற விஷயம். அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உணவகங்களில் இலவச குடிநீர் நுகர்வோர் தீர்ப்பாயம் உத்தரவு. இது எங்கன்னா கர்நாடகாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிரைவேட் ஹோட்டலுங்க விட ஒரு கன்சர்னுக்கு ஒரு நுகர்வோர் உள்ள போயிருக்கப்போ அவர் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்றப்போ ஏதாச்சும் வாட்டர் கொடுங்கன்னு கேட்டதுக்கு, வாட்டர் இல்ல மேடம், நாங்க வாட்டர்லாம் தரதில்ல. சோ வந்து நீங்க அதுக்கு வந்து ஒரு கேஸ் கூட பண்ணி வின் பண்ணாரு. ஆமா, இனிஷியலா அது நம்மளுக்கு தமிழ்நாட்டுல இருந்துச்சு. இப்போ வந்து கர்நாடகால சொல்லியிருக்காங்க. சோ அவங்க வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு வாட்டர் வேணும்னு சொன்னப்போ வாட்டர் கொடுக்க முடியாது. சரி, தண்ணி பத்தி பேசுறோம், தண்ணி குடிக்கிறத பத்தி பேசுறோம். ஆமா, குடிமகன்களுக்கு ஏதாவது நியூஸ் உண்டா? குடிமகள்களே சேர்த்து இல்ல அது நான் லாஸ்ட் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி முன்னாடி சொல்லிடலாம். அது என்னன்னா, மதுக்கடைகளை ஆல்ரெடி சொல்லி அடைச்சிருக்காங்க இல்லையா. அது நேற்று வந்து கோர்ட்டுக்கு ஒரு நியூஸ் போயிருந்துச்சு. அது என்னன்னா, கோர்ட்டு அவங்க என்ன இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா, நெடுஞ்சாலைத்துறையில் இருக்க மதுக்கடையில் அடைச்ச மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதை ரீஓபன் பண்ணக்கூடாது. ஓகே.
அந்த விஷயத்தை வந்து ரீஓபன் பண்ணக்கூடாது. அது வந்து 3 வாரம் வந்து இடைக்கால தடை கூட வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, விகரசா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நெடுஞ்சாலை மூடின மதுக்கடைகளை திருப்பி திறக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆமா இல்ல ஹைகோர்ட் தான் கொடுத்தாங்க. இந்த இது வந்து என்னன்னா உணவகங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த நேரத்திலும் நாட் ஒன்லி உணவகங்கள், எந்த மால்ஸ் போனாலும் சரி, எந்த ஒரு ஹோட்டல் ஆமா சரி ஹோட்டலுக்கு போனாலும் சரி, நீங்க கஸ்டமருக்கு வந்து வாட்டர் ஃப்ரீயா கொடுக்கணும். அவங்க ஊர் மக்களுக்கே அவங்க தண்ணி கொடுக்கலையா? இல்ல எங்கேயுமே போனாலும் நீ மால்ஸ் எல்லாம் போய் பாரு, வந்து வாட்டர் பாட்டில் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, எம்டி கேன் விடுவாங்க, ஆனா தண்ணி வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ உள்ள போய் எங்க இருந்து ஃபில் பண்ணுவ, தண்ணி வாங்கி தானே ஆகணும். சோ அதனால இந்த வாட்டர் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அடிஷனலா சென்னையை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம நீர் பற்றாக்குறை சொல்லிட்டு இருக்கோம், நீரை வந்து நம்ம மேனேஜ் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சென்னையோட போர்டு வந்து இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்ட போறேன், நான் பில்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பில்டர் சின்ன பில்டர்ஸ் நான் சொல்லல, இல்ல வந்து ஒரு பெரிய பில்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க இல்லையா, இப்போ நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இனிமேல் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டணும்னா பெர்மிஷன் வாங்கணும்னா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீரை வந்து சுத்திகரிக்கணும். வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லுவோம், ரீசைக்ளிங் ப்ராசஸ், அதாவது வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ குளிக்கிறோம், ஃபேஸ் வாஷ் பண்றோம், பிரஷ் பண்றோம், இந்த மாதிரி வாட்டர்ஸ் எல்லாம் துவைக்கிறோம், இந்த மாதிரி வாட்டர்ஸ் எல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணுங்க. நிறைய நம்ம தண்ணி பத்தி பேசிட்டே இருக்கோம். வேற என்ன நியூஸ் இருக்கு? ரீசைக்கிள் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. தண்ணி பத்தி பேசினாலே அப்படியே ஒரே கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சோ அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணிடலாம், ஏன்னா அது முக்கியமான விஷயம் இல்லையா, நம்மளுடைய ஷோட ஹைலைட்டா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பண்ற வேண்டிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தினகரன் சார் கைது வந்து சொல்லியிருக்காங்க. சோ செகண்ட் விஷயம் வந்து நக்சலை ஒடுக்க, இதுல வந்து நம்ம 3 பேர் நம்மளுடைய ஊரை சேர்ந்தவங்க, சதீஷ்கர் 4 பேர் நம்ம ஊரை சேர்ந்தவங்க இறந்திருக்காங்க. அது வந்து ஒரு ரொம்ப சோகமான விஷயம். சோ இனிமேல் நடக்காதுங்கிற ஒரு அஷூரன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. இனிமேல் இதுதான் கடைசியா இருக்கும், இனிமேல் நடக்காது அப்படிங்கிற அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நேத்து ஒரு விஷயம் முழு அடைப்பு, கடையடைப்பு. ஆமா. சோ அந்த முழு கடையடைப்புன்றது ஒரு விக்டரியா தான் பார்க்கப்படுது. நேற்று வந்ததுல முழு கடையடைப்புன்றது விக்டரியா பார்க்கப்படுது. சோ அடுத்தது வந்து ஊராட்சிகளுக்கு இணைப்புன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெளிநாட்டு செய்திகள் இருக்கு. வெளிநாட்டு செய்திகள் ஆமா, இந்த ஜார்ஜ் புஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஏஜ் 92 ஆயிடுச்சு. அவர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜார்ஜ் புஷ் வந்து 1990s அவர் தான் இருந்தாரு. ஸோ 92 ஆயிடுச்சு. அந்த 92 ஏஜ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொற்று கிருமி வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து கிட்டத்தட்ட இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர், இவ்வளவு ஒரு ப்ராமினெண்டா இருந்தவர் பிஆர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ தாக்கியிருக்கு. இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல நல்ல கியூர் ஆயிட்டாரு அவர், கியூர் ஆயிட்டாரு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். சோ நிறைய விஷயம் இன்னைக்கு உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் as usual. சோ இனிமேல் நிறைய புதன்கிழமை கிளம்பி வந்துறாரு. இந்த மாதிரி டெய்லி புதன்கிழமையான வந்துருங்க நம்ம ஷோக்கு. சூப்பர் சார், இன்னைக்கு உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அடுத்தது நம்ம செக்மெண்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் நம்ம ஷோல. சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். முனைவர் VPMM சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் VP முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர், VPMM IT பார்க், VPMM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், VPMM பொறியியல் கல்லூரி, VPMM கல்வியியல் கல்லூரி, VPMM ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, VPMM செவிலியர் கல்லூரி, VPMM ஆர்க்கிடெக்சரல் கல்லூரி, VPMM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, VPMM ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக VPMM மெடிக்கல் ஃபவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. VPMM மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0445628911 மற்றும் 045632890001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். வந்துட்டோம். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது காலை தென்றல். எப்போதும் போல அவ்வளவு அழகா செந்தில்குமார் சார் நம்மளுக்கு சூப்பரா பேசிட்டார்ல. எல்லா நியூஸையும் அழகா தெரிஞ்சிட்டோம். அடுத்து எப்போதும் போல நம்ம டெய்லி கையாட்டுவோம்ல, அதெல்லாம் இன்னைக்கு வேணாம். நான் அதுல வந்து ஒரு முத்திரையை படிச்சேன். அதுல வந்து மூக்குல குத்தணும்னு போட்டிருந்தது. ஐயோ, அது மூக்குல குத்தணும் இல்லப்பா, முக்குல முத்திரை. முக்குல முத்திரை. மூக்குல குத்தணும் ஒன்னதான் மூக்குல குத்துவாங்க. யோகால என்னத்த மூக்குல குத்த போறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசினா ஒன்னதான் மூக்குல குத்துவாங்க அடுத்ததுன்ற. ஆமா, மேல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஷோஸ்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. சோ பார்த்து பத்திரமா பண்ணிக்கோங்க.
சோ நம்ம தியான யுகம் பார்த்துட்டு வந்துருவோம். ஆமா, இது பிரசன்ட் பண்ண போறது வந்து கிருஷ்ணன் பாலாஜி சார். இந்த முகுல முதிரை பத்தி யாரு நம்மளுக்கு காமிக்க போறா அப்படிங்கறது வந்து பார்வதி மேம் அப்படிங்கிறவங்க காமிக்க போறாங்க. சோ பார்த்துட்டு வந்துடலாம். தியான யுகம். ஓம் சிவதத்வாய வித்மகே யோகாத்ராய தீமகி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோதயாத். புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான காலை வணக்கம். தியான யோகத்திலே இன்றைய தினம் முதிரைகளிலே மிக அற்புதமான முதிரை முகுள முதிரை என்ற ஒரு முதிரையை பற்றி, அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி சற்று சிந்திப்போம். பொதுவாக நம்முடைய உடல் பஞ்சபூதங்களினால் ஆனது என்பதை ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள் மாறுகின்ற பொழுதுதான் உடலிலும் மனதிலும் மனிதர்களுக்கு வியாதி வருகின்றது. இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மை எதனால் மாறுகின்றது என்றால், நம்முடைய மனதில் எழுகின்ற எண்ணங்கள், நம்முடைய மனதில் எழுகின்ற கோபங்கள், பொறாமைகள் போன்ற நிலையினால், நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தினாலும் பஞ்சபூதத்தில் மாறுபாடு ஏற்படுகின்றது. இந்த முகுளம் என்பது தாமரை மலருடைய மொட்டுக்கள் போன்று இந்த பஞ்சபூதத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. யாருடைய உடலிலே இந்த பஞ்சபூதத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் இந்த முகுள முத்திரையை தினமும் காலை மதியம் மாலை 3 வேளையும் ஒரு 2 நிமிடங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய உடலில் பஞ்சபூதத்தினுடைய தன்மை சரியாக இயங்கும். இதைவிட ஒரு அற்புதமான பலன் என்ன என்றால், உடலிலே எந்த இடத்திலாவது வலி இருந்தால் இந்த முகுளமுத்திரையை ஒரு 2 நிமிடம் செய்துவிட்டு அந்த கைகளை கொண்டு எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ அந்த இடத்திலே வைத்தீர்கள் என்றால் அந்த வலி நிவாரணம் அடையக்கூடிய நிலையை உங்களால் உணர முடியும். அவ்வளவு அற்புதமான பலன்கள் கொண்ட இந்த முகுளமுத்திரையை ஒவ்வொரு மனிதர்களும் காலை மாலை மதியம் 3 வேளையும் பயிற்சி செய்து நலமாக வளமாக வாழ வேண்டும். இப்பொழுது இந்த முத்திரையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சற்று விரிவாக சிந்திப்போம். இந்த சுகாசன நிலையிலே முதுகெலும்பு நேராக இருக்கின்றது. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்கள், மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். ஒவ்வொரு முறை முத்திரை செய்கின்ற பொழுதும் மூச்சோட்டத்தில் ஒரு 30 வினாடிகள் கவனம் செலுத்திவிட்டு அந்த முத்திரை செய்கின்ற பொழுது முழு பலனை அடைய முடியும். இப்பொழுது முகுள முத்திரை எவ்வாறு செய்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். பெருவிரலை நோக்கி மீதி எல்லா விரல்களும் குவிய செய்ய வேண்டும். ஒரு தாமரை மலருடைய மொட்டு போல் இருக்கின்றது கைகள். பஞ்சபூதங்களும் ஒன்றாக இணைக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. எல்லா விரல் நுனிகளும் வானத்தை நோக்கி இருக்கின்றன. எல்லா விரல் நுனிகளும் பெருவிரலை நோக்கி இணைத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையிலே மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும், ஒரு மனம் அந்த கை விரல்களில் கொடுக்கப்பட்டுள்ள அழுத்தத்தில் தியானம் செய்யட்டும். மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரை முகுள முத்திரை. இந்த முத்திரையை பத்மாசனத்தில் செய்தால் இதனுடைய பலன்கள் மிக அதிகமாக கிடைக்கின்றன. கைகளை சாதாரண நிலைக்கு வந்துவிட்டு பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். பத்மாசனம் செய்ய முடியாதவர்கள் சுகாசனத்திலேயே இந்த முத்திரையை செய்யலாம், தவறில்லை. இரு கைகளையும் முகுள முத்திரையிலே வைத்துள்ளார்கள். பெருவிரலை நோக்கி மீதி 4 விரல்களும் குவிக்கப்பட்டுள்ளன. எல்லா விரல்களும் வானத்தை நோக்கி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை பெறக்கூடிய ஆற்றலோடு அந்த விழிப்புணர்வோடு அமர்ந்திருக்கின்றது முகுள முத்திரை. மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய முத்திரை முகுள முத்திரை. இந்த நிலையிலே 2 நிமிடங்கள் காலையிலும் மதியம் மாலை 3 வேளையும் இந்த நிலையிலே இந்த முத்திரையை பயிற்சி செய்யலாம். உடலிலே பஞ்சபூத சக்திகள் சமமான நிலையில் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். சாதாரண நிலைக்கு வந்து விடுங்கள். பத்மாசனத்தில் இருந்து சாதாரண சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஒரு 10 வினாடிகள் மூச்சோட்டத்தை தியானிக்கவும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். சாதாரண நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த முத்திரையை பயிற்சி செய்யுங்கள். வாழ்க்கையிலே நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சொந்த வீடு காம்ப்ளெக்ஸ்னு இருந்தும் அவசரத்துக்கு லோன் வாங்க முடியல. கவலைய விடுங்க. குடும்ப செலவோ வியாபார தேவையோ ரெப்கோ பேங்க்ல உடனடியா அடமான கடன் கிடைக்கும். அதெல்லாம் சரிதான், அவசரத்துக்கு கிடைக்குமா? நம்ம அவசியத்தை புரிஞ்சவங்களுக்கு அவசரம் புரியாதா என்ன? அலைய விடாத ப்ராசஸிங், கஷ்டப்படுத்தாத ரீபேமெண்ட், நியாயமான வட்டி, இதுக்கு மேல என்ன வேணும்? ரெப்கோ பேங்க், விரைவான எங்கள் சேவை, நிறைவாகும் உங்கள் தேவை. ஓடு. ஓஹோ, செருப்பு போட்டு காத்ததுனால பிடிபட்டுட்டாலும் அஜாக்கிரதையா இருந்த என்ன உன்ன பாத்தீங்கல்ல. அதே மாதிரி தான் போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கலைன்னா உங்க குழந்தை பாதிக்கப்படலாம். இந்தியாவில் போலியோவே ஒழிச்சாச்சு. ஆனா உலகத்துல இல்லையே இந்த வைரஸ் திரும்பவும் நாட்டுக்குள்ள வரல.
அதனால பிறப்பில இருந்து 5 வயசு வரை ஒவ்வொரு முறையும் உங்க குழந்தைக்கு போலியோ தடுப்பு மருந்து கொடுங்க. தேசிய போலியோ தடுப்பு இயக்கம் ஏப்ரல் 30, 2017. 2 சொட்டு ஒவ்வொரு தடவையும் வெற்றி தங்கி இருக்கும். ஏய் ஓடு ஓடு. ஓஹோ, செருப்பு போட்டு காத்ததுனால பிடிபட்டுட்டாலும் அஜாக்கிரதையா இருந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கல்ல. அதே மாதிரி தான் போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கலைன்னா உங்க குழந்தை பாதிக்கப்படலாம். இந்தியாவுல போலியோவை ஒழிச்சாச்சு, ஆனா உலகத்துல இல்லையே இந்த வைரஸ் திரும்பவும் நாட்டுக்குள்ள வரலாம். அதனால பிறப்பில இருந்து 5 வயசு வரை ஒவ்வொரு முறையும் உங்க குழந்தைக்கு போலியோ தடுப்பு மருந்து கொடுங்க. தேசிய போலியோ தடுப்பு இயக்கம் ஏப்ரல் 30, 2017. 2 சொட்டு ஒவ்வொரு தடவையும் வெற்றி தங்கி இருக்கும். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது காலை தென்றல். ஓகே, எப்போதும் போல நம்ம தியான யோகம் பார்த்துட்டோம், முகுல முத்திரையை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது முகுல முத்திரைன்னு நீயும் தெரிஞ்சுக்கிட்ட, நானும் அது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஆமா. சோ நான் டான்ஸ்ல பாத்திருக்கேன் முகுலம்லாம். சோ யோகால கூட இவ்வளவு யூஸ் இருக்கும் அப்படிங்கறது நான் வந்து உங்களுடைய செக்மெண்ட் பார்த்து தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, சூப்பரான விஷயம். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஆமா, நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் ஆஃப் தி ஷோவே என்னது, நம்ம கெஸ்ட் கூட பேசுறது தானே. சோ இன்னைக்கு யாரு கெஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு தெரியுமா உனக்கு? அவரு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா ஆமா, 40 வருஷத்துக்கு மேல இவர் வந்து ஆசிரியரா இருந்திருக்காரு, பேராசிரியரா இருந்திருக்காரு. நிறைய காலேஜஸ்ல வந்து டீனா இருந்திருக்காரு இவர். இது மட்டும் இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஸ்குவாட்ரன் லீடரா இருந்திருக்காரு ஏர்ஃபோர்ஸ்ல. வாவ்ல. ஆமா, அண்ட் இவருடைய ப்ரொஃபைல் நான் பாக்கும்போது எக்கச்சக்கமான டிகிரிஸ் இருந்தது. அதுவே ஒரு அரை பேஜுக்கு ஓடிச்சு. சோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு. என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணும், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி சரி, உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. சோ இவரை இன்னைக்கு பாத்துடலாம். இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட் யார் வந்திருக்காரு அப்படின்னா, ரமணி சார் வந்திருக்காரு. ரமணி புருஷோத்தமன் சார் வந்திருக்காரு. குட் மார்னிங் சார். வணக்கம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். சோ சார், உங்களோட ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் எப்படி? உங்க ஸ்கூல் ஸ்டடீஸ், உங்க ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்கன்னு சார்? என்னுடைய தந்தையார் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்ணிட்டு இருந்தாரு. வந்தவாசி பக்கத்துல வீரம்பாக்கம்னு ஒரு கிராமத்துல நான் என்னுடைய முதல் வகுப்பை ஒரு ஆசிரியர் சிங்காரவேல் மோலையார்னு அந்த ஆசிரியர் என்னை சேர்த்து விட்டார். ஓகே. நான் 1லேருந்து 5 வரலும் எல்லாமே தமிழ் மீடியம். 6வதுல தான் ஆல்பபெட்டே கத்துனேன். ஏபிசிடி படிச்சதே நான் 6வதுல இருந்தான். அதுல இருந்து தொடர்ந்து எஸ்எஸ்எல்சி வரலும் நான் எல்லாமே தமிழ் மீடியத்துல படிச்சு பியூசி சென்னை பல்கலைக்கழகம் பச்சைப்பன் கல்லூரியில் சேரும் போதுதான் இங்கிலீஷ் மீடியத்துல வந்தேன். நான் எதுக்காக சொன்னேன்னா, மாதா பிதா குரு தெய்வம், என்னுடைய முதல் குரு என்னுடைய அம்மா, என்னுடைய தந்தை வழிகாட்டி, எனக்கு ஏற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் என் வாழ்நாளில் ஒரு நாளும் மறக்க முடியாது. 1வதுல சேர்த்த அந்த ஆசிரியர் முதல் என்னுடைய பிஹெச்டி வரல அந்த கைடு வரலாம் அத்தனை ஆசிரியர்கள் பேரையும் நினைவு கூர்ந்து, இன்ஃபேக்ட் 1953 நான் 1வது வீரம்பாக்கத்தில் படித்தேன். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சிங்காரவேல் மோலையாருடைய பெண்களை, அவங்களுக்கு 75 வயசுலாம் ஆகிப்போச்சு, அவங்கள போய் பார்க்கறதுக்காக போய் பார்த்தேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதா பிதா குரு தெய்வம் இப்போ என்னன்னா ஒரு அடிஷனலா தேசபக்தி கொஞ்சம் காணும். அதனால அம்மா மீது பற்று, பாசம், பக்தி, தந்தையார் மேல் பக்தி, குரு மேல் பக்தி, தேசபக்தி மிக முக்கியம். ஆமா, கண்டிப்பா. சோ தேசபக்தி சொல்றீங்க இல்லையா, நீங்க வந்து ஏர்ஃபோர்ஸ்ல ஸ்குவாட்ரன் லீடரா இருந்திருக்கீங்க. இந்த ஆசை உங்களுக்கு எப்போ வந்தது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே யூனிஃபார்ம் போடணும்னு ரொம்ப ஆசை. அதாவது நீங்க குழந்தைகள்லாம் கேட்டீங்கன்னா சில பேர் சொல்லுவான், நான் வந்து விசில் அடிக்கணும்னா ட்ரெயின்ல கார்டா போகணும், இல்ல பஸ்ல கண்டக்டரா இருக்கணும் அப்படின்னு. குழந்தைங்களுக்கு தெரியாது. பட் ஏதோ எனக்கு அதீத ஆசை, சின்ன வயசுல இருந்து யூனிஃபார்ம் போட்டு நிக்கணும்னு சொல்லி. ஆனா அதுக்குதான் நம்ம வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கா பாருங்க, எண்ணியன எண்ணியாக எய்துப என்பர் எண்ணியர் திண்ணியராக பெரியன். அதுதான் பிற்காலத்துல நம்ம முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் சொல்வாரு, ட்ரீம் ட்ரீம் ட்ரீம், கனவு காட். ஏன்னா அப்பெல்லாம் எனக்கு அந்த 5-6 வயசுல வள்ளுவரை பத்தியும் தெரியாது, ஆனா கலாம் ஜிஎம் பத்தியும் தெரியாது. ஆனா ஏதோ உள்ளூர ஒரு உணர்வு, யூனிஃபார்ம் போடணும்னு சொல்லி. அப்புறம் 6வதுல நான் கலவையில ஒரு ஸ்கூல்ல சேரும்போது அங்க ஏசிசி இருந்தது, ஆக்சிலரி கேடட் கோர்னு ஒண்ணு இருக்கும். அதுல கடவுள் என்ன யூனிஃபார்ம் போட வச்சாரு. ஏசிசில 2 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் சைனீஸ் அக்ரஷனுக்கு அப்புறம்
NCC was made compulsory in colleges. So நான் இன்ஃபென்ட்ரியில ஐ ஜாயின் இன்ஃபென்ட்ரி, ஐ ஓர் காக்கி யூனிஃபார்ம். அப்புறம் BA லிட்ரேச்சர் நான் சேரும்போது நேவியில மாத்தினேன். அப்போ வெள்ளை யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு, காக்கியிலேருந்து வெள்ளைக்கு போனேன். சூப்பர். அப்புறம் திடீர்னு எனக்கு வந்து ஆர்மியில சேரணும்னு ரொம்ப ஆசை. நம்ம 24 சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு அதில் என்னை செலக்ட் பண்ணி ஐ ஷுட் ஹவ் ஜாயின் இந்தியன் ஆர்மி. வீட்டில் டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ், அம்மா நோய் வாய்ப்பட்டார், என்னால் நான் போகலை. அப்படியே ஒரு 5-6 ஆண்டுகள் ஆசிரியர் பணி மேற்கொண்டிருந்தேன், டியூட்டர் இன் இங்கிலீஷ். என்னுடைய முதல் அப்பாயின்மெண்ட் வந்து சென்னை மாநில கல்லூரியில் தான் 1968 அப்பாயின்ட் பண்ணாங்க. ஆக ஏறக்குறைய ஒரு 5-6 ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி செஞ்சதுனால, பணி செய்ததுனால ஒரு கல்லூரி முதல்வர் என்ன கேட்டாரு, இன்னுமே எதுக்கு ஆர்மி போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, பேசாம அதே வேலை சேர்ந்துருன்னாரு. So that is how I got into this, and that led me for 45 to 48 years of service up till date. சூப்பர் சூப்பர். அப்படிதான் நான் ஆசிரியர் பணிக்கு வந்தது. அப்ப இதுக்கு நடுவில் என்னன்னா, நேவியில நான் BNC சர்டிபிகேட் வாங்கியிருந்தேன், இன்ஃபென்ட்ரியில BE சர்டிபிகேட் வாங்கியிருந்தேன். அதனால நான் சொன்னேங்களா, காக்கி அண்ட் ஆலிவ் கிரீன் விட்டுட்டு ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் போடணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அந்த குருநானக் கல்லூரியில் நான் பணியாற்றி கொண்டிருந்த போது சென்னையில ஃபிளையிங் யூனிட் ஒன்று தான் உண்டு. அது வந்து பச்சைப்பன் கல்லூரியில என்னுடைய நண்பர் ஸ்குவாட் லீடர் கணேஷ் ராமன், அப்புறம் நாங்கள் 2 பேர் ஆபீசர்ஸ் தான். I was inducted into Air Force in 1978. Wow. So 78ல 79ல I became a pilot officer. அப்புறம் ஏர் ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜில் ட்ரைனிங்கு. அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷர் கோர்ஸ் பண்ணி I became a flying officer. அதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் பண்ணி I became a flight lieutenant. 1993ல I became a squadron leader. சூப்பர். சோ இந்த காற்று வெளியீடுல வந்து நம்ம பாக்கும்போது என்ன பாக்குறோம், அப்படியே அவங்க ஜெட் சூப்பரா ஓட்டுறது தான் பாக்குறோம். அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு பாத்தியா? உண்மைதான், அது உழைப்பு தான். எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க, வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரெங்த்ஸ்னு கேட்டாங்க. ஹார்ட் ஒர்க், சின்சிரிட்டி, ஆனஸ்டி. அதே இன்டர்வியூல திருப்பி கேட்டாங்க, வாட் ஆர் யுவர் வீக்னஸஸ். அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் எல்லாம் படிக்காதவங்க 80sல. ஒரு நிமிஷம் எனக்கு புரியல, வாட் ஆர் யுவர் வீக்னஸஸ்னா இன்டர்வியூல போய் என்ன வீக்னஸ் சொல்ல முடியும்? கண்டிப்பா. அப்புறம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தேன், சொன்னேன், மை ஸ்ட்ரெங்த்ஸ் ஆர் மை வீக்னஸஸ். ஏன்னா அந்த சின்சிரிட்டி, ஆனஸ்டி, ஹார்ட் ஒர்க் கூட சில பேருக்கு வேலை பண்றதுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க, அவங்க கிட்ட என்ன சீன் போடுறியா கேட்பாங்க இல்லையா? ஆக நான் வந்து அந்த இவ்வளவு ஆண்டுகள் பணி செய்து 2004ல நான் வாலண்டரியா ரிட்டையர் பண்ணினேன். ஒரு பல்கலைக்கழகத்துல இந்த டீச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த டீச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஆரம்பிச்சு, அதனுடைய வாய்ப்பினால திருச்சியில போய் அந்த பல்கலைக்கழகத்துல 3 NCC யூனிட் ஆரம்பிச்சோம் ஒரே வருஷத்துல. சூப்பர் சூப்பர் சார். சார் அதே மாதிரி நீங்க ஏர் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? அது வந்து உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த இடத்துக்கு நான் ஏர் ஃபோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எய்ம் பண்ணி வந்தீங்களா, இல்ல நடுவில் வந்தது? எனக்கு வந்து என்னன்னா, இப்போ கலாம்ஜி கூட ஏர்போர்ட்ஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆமா அவரு. அதனால அவருக்கு he did not give up. அதான் என்னன்னா, ஏர்போர்ட்ஸ்ல நான் ஜாயின் பண்ணல as a pilot. I will do something. So I became a scientist in the DRDO. He was guided by his teacher Srinivasa Raya. ராமநாதபுரம் கோஸ்ட்ல வந்து how birds fly அப்படின்றத காட்டுவாராம். அந்த மோட்டிவேஷன்ல என்ன பண்ணாரு, DRDO சயின்டிஸ்ட் ஆகி he started supplying missiles to Indian Air Force. ஓகே. அது மாதிரி எங்கே எனக்கு வாழ்க்கையில வந்து தடங்கள் ஆயிட்டா அங்கே நின்னணும், உன்னை விட்டுட்டுமானா கிடைக்காது அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. தொடர்ந்து செஞ்சேன். அதனால கடவுள் வந்து வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட். யூனிஃபார்ம் ஒண்ணுன்ற ஆசை இருந்தனால நான் கல்லூரி பேராசிரியர் ஆனப்புறம் யூனிஃபார்ம் போடுறது எங்க வரும், ஏர்போர்ட்ஸ்ல சேர்ந்தேன். அதனால இந்த 27 ஆண்டுகள் நான் பணியாற்றியதுனால இந்திய ஜனாதிபதி 2007ல எனக்கு honorary rank of a squadron leader for my lifetime, which entitles me to wear the uniform till I die. And on all important national days or all Army, Navy, Air Force functions for which I am invited, I can wear a uniform.
இன்ஃபேக்ட் ஐ ஸ்டிச் a new pair of uniform. ஓ வெரி நைஸ். நீங்க 6வதுல ஆல்பபெட்டே படிச்சேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க இப்ப பேசுறத பார்த்தா அந்த மாதிரி இல்லவே இல்ல. ரொம்ப ப்ரொபஷனலா பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ் நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு. நான் டெய்லி உங்ககிட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நிறைய மொழியை பற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் அதுக்குண்டான ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா நிச்சயமா முடியாது ஒண்ணும் கிடையாது. குழந்தைகளுக்கு இயல்பாகவே எல்லா ஆற்றலும் உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அந்த நண்பர் வந்து தெலுங்கானாவை சேர்ந்தவர். அவங்க பேரண்ட்ஸ் வந்து மைசூர்ல போய் செட்டில் ஆனாங்க. அவர் மோகன்ராஜ் மனம் முடித்தது ஜெயஸ்ரீன்னு. அந்த அம்மா நம்ம திருச்சி. அவங்க பேரண்ட்ஸ் ஒரிசால போய் செட்டில் ஆனாங்க. சோ மோகன்ராஜ் ஜெயஸ்ரீயும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பையன் கிரண். Now he is a big technologist, about 35 years. They got married in 88. நான் எதுக்காக சொல்றேன்னா அந்த பையனை 6 வயசு இருக்கும்போது நான் பார்த்தேன். பார்க்கும்போது he had native fluency in as many as 8 languages. அப்பா மதர் டங் லாங்குவேஜ் பேசுறதே நமக்கு தள்ளாடுது. மதர் டங் தமிழ், அப்புறம் ஃபாதர்ஸ் டங் தெலுங்கு, ஃபாதர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து மைசூர், அங்க போய் கன்னடா. மதர்ஸ் பேரண்ட் வந்து புவனேஸ்வர் போயிட்டாங்க, அங்க ஒரியா. ஜெயஸ்ரீ மோகன்ராஜும் வல்லபத்யா நகர் ஆனந்தில் போய் வேலைக்கு போனாங்க. அங்க இந்த பையனை ஸ்கூல்ல சேர்த்த உடனே ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி, செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், தேர்ட் லாங்குவேஜ் குஜராத்தி. அப்புறம் வந்து இதுக்கு நடுவில் சான்ஸ்கிரிட்டும் படிச்சான். So he had native fluency in as many as 8 languages. 8 languages. குழந்தைகளுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்தா மட்டும் ரொம்ப கஷ்டமே கிடையாது, சுலபம். சின்ன வயசுல வந்து லாங்குவேஜஸ் கத்துக்கிறது ஈஸின்னு சொல்வாங்க இல்லையா? நிச்சயமா because the child's mind is a clean slate. You can write anything. It's a transparent water. நீங்க எது வேணா எழுதலாம். நல்ல தெளி நீர், புனித நீர்ல நீங்க வந்து கரும்பு சாறு விட்டு கொடுக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம், வெறும் தண்ணியாவும் குடிக்கலாம். அது gets mixed up with that and then அதான் சொல்லுவாங்க செம்புல பேநீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. அது மாதிரி 2 அரை கலந்து போயிடுறது. அதனால நிச்சயமா குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா மதர் டங் ரொம்ப முக்கியம், தாய்மொழி. இப்ப என்ன வேதனையான விஷயம்னா தாய்மொழியை ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா பிளே ஸ்கூலு, ப்ரீ ஸ்கூலு, ப்ரீ ஸ்கூலு, அப்புறம் எல்கேஜி யூகேஜி போயிட்டு தாய்மொழியை கண்டுக்கிறதே கிடையாது. தாய்மொழி நிச்சயமா வேண்டும். தாய்மொழி இல்லாம ஒண்ணும் முடியாது. இப்ப வந்து had I been educated in Oxford, if I am a Paul, if I am a Tamil, I cannot say, oh ma'am, I am hurt. கீழே விழுந்தா அப்படியா சொல்ல, விழுந்தோம்னா அம்மா அப்படின்னு கட்டும். அதான் நேச்சுரல் இன்ஸ்டிக்ட். அதனால நம்ம குழந்தைக்கு தமிழ் மொழி வந்து பாரதியார் தான் சொன்னாரு, யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி இனிதாவது எங்கும் காணோம். நிச்சயமா யாரும் ப்ளீஸ் பண்றதாக இல்ல, தமிழ் மொழி நம்ம தாய்மொழி. அதுவும் நம்ம we are fortunate to have that மொழி. சோ அதனால தமிழ் மொழியை அழகா படிக்கணும். அப்புறம் சர்வைவல், மதர் டங், the other tongue will be English. ஏன்னா வந்து அது நம்ம யார ப்ளீஸ் பண்றதுக்காக கிடையாது, நம்முடைய வளர்ச்சிக்காகவும் டெவலப்மெண்ட்டாகவும் எல்லாரும். அதாவது ரைட் ஆனரபிள் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி பத்தி சொல்லுவாங்க என்னன்னா சில்வர் டங் ஆரட்டர்னு. வெள்ளைக்காரனே பார்த்து வைக்கும் வகையில அவர் அழகா இங்கிலீஷ் பேசுவாங்க. அது நமக்கு இந்தியர்களுக்குன்னா ஒரு துரதிருஷ்ட சம்பவத்துக்கு நடுவில் அடிமைப்பட்டு 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கிட்ட வாழ்ந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் வந்து என்னன்னா இங்கிலீஷ் படிச்சது. அதுக்குதான் சொல்வாரு ராஜாஜி சொல்லிச்ச, இங்கிலீஷ் இஸ் சரஸ்வதி ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் இந்தியன்ஸ். ஏன்னா நேச்சுரலா வந்துருச்சு நமக்கு. நீங்க இந்தியால போய் பாருங்க, யார ஒண்ணு கேட்டாலும் ஆங்கிலம் கலந்து பேசாதவர்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு மேசன் வந்தானா கூட, தம்பி ஒரேடியா படிக்கிட்டு ஏற முடியலையே, அங்க ஒரு லேண்டிங் கொடுத்துட்டு பண்ணா போறாங்க அப்படின்னு சொன்னா, சரி அந்த லேண்டிங்னு சொல்றீங்களே அதுக்கு தமிழ் வார்த்தை என்னங்க தம்பின்னு கேட்டு வச்சுங்க, என்ன சார் நீங்க சொல்றது, லேண்டிங் தமிழ் வார்த்தை தான் சார் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா குழந்தைகளுக்கு நல்ல தமிழ், அதான் பயன்பாட்டு தமிழ். இப்போ as an English teacher I will always say, what is the standard English? You listen to the BBC news reader அப்படினுவோம். அப்புறம் நம்ம தூர்தர்ஷன் நியூஸ் ரீடர்ஸ். It is very good. Since 1975 I have been watching till today. இப்போ கூட for all purposes தூர்தர்ஷன் நியூஸ், DD News English. It follows the standard pronunciation or the RP,
received pronunciation. Received pronunciation சொன்னாலே the educated native speakers of London city and the people living in southern districts of England, they are supposed to speak good English. சூப்பர் சார். இன்னும் நிறைய தொடர்ந்து பேசலாம் பேசிட்டே நாம. இருப்போம். So அதுக்கு மேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துருவோம். Oh, very good. பிரேக். தண்ணி கொடுங்க சார். நாள் முழுவதும் உங்களோடு விவேக்ஸ். ஏய் ஓடு ஓடு. ஓஹோ, செருப்பு போட்டு காத்ததுனால பிடிபட்டுட்டாலும் அஜாக்கிரதையா இருந்த என்ன ஆகும்னு பாத்தீங்கல்ல. அதே மாதிரி தான் போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கலைன்னா உங்க குழந்தை பாதிக்கப்படலாம். இந்தியாவுல போலியோவே ஒழிச்சாச்சு. ஆனா உலகத்துல இல்லையே இந்த வைரஸ் திரும்பவும் நாட்டுக்குள்ள வரலாம். அதனால பிறப்பில இருந்து 5 வயசு வரை ஒவ்வொரு முறையும் உங்க குழந்தைக்கு போலியோ தடுப்பு மருந்து கொடுங்க. தேசிய போலியோ தடுப்பு இயக்கம் ஏப்ரல் 30, 2017. 2 சொட்டு ஒவ்வொரு தடவையும் வெற்றி தங்கி இருக்கும். ஏய் ஓடு ஓடு. ஓஹோ, செருப்பு போட்டு காத்ததுனால பிடிபட்டுட்டாலும் அஜாக்கிரதையா இருந்த என்ன ஆகும்னு பாத்தீங்கல்ல. அதே மாதிரி தான் போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கலைன்னா உங்க குழந்தை பாதிக்கப்படலாம். இந்தியாவுல போலியோவே ஒழிச்சாச்சு. ஆனா உலகத்துல இல்லையே இந்த வைரஸ் திரும்பவும் நாட்டுக்குள்ள வரலாம். அதனால பிறப்பில இருந்து 5 வயசு வரை ஒவ்வொரு முறையும் உங்க குழந்தைக்கு போலியோ தடுப்பு மருந்து கொடுங்க. தேசிய போலியோ தடுப்பு இயக்கம் ஏப்ரல் 30, 2017. 2 சொட்டு ஒவ்வொரு தடவையும் வெற்றி தங்கி இருக்கும். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது காலை தென்றல். ஓகே, நம்ம சார் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, சார் அதே மாதிரி நீங்க வந்து ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்போ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது, இது என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாதுன்ற விஷயம் நிறைய இருக்கு. அது மாதிரி நான் வந்து ஃபுல் டைம் ஏர்ஃபோர்ஸ் இல்ல. ஓகே, இருந்தாலும் அந்த ட்ரைனிங் பீரியட் ஒரு 3 மாசம், அப்புறம் 1 மாசம், அப்புறம் 1 மாசம், அப்புறம் 1 மாசம். I've been attached to regular Air Force Station units. Air Force Station ஹாஷிமாரா, அப்புறம் Air Force Station தொண்டிக்கல், நிறைய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸில் அட்டாச்மெண்ட் கேம்பில் 1 month ஃபுல்லாக இருப்பேன். ஒரு வாழ்க்கையில் ரிமெம்பர் பண்ணக்கூடியது தமிழான சமாச்சாரம்னு சொல்லலாம். When I was attached to Air Force Station ஹாஷிமாரா, நார்மலி இந்த மார்னிங் அந்த கேடட்ஸ் எல்லாம் வரும். எனக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் கேடட்ஸும் தமிழ்நாடு கேடட்ஸ் 2 பேரும் அட்டாச் பண்ணி விட்டுருந்தாங்க. ஐ வாஸ் கண்டிஜென்ட் கமாண்டர் டேக்கிங் சார்ஜ். காலையில பிடிலேருந்து ட்ரில் எல்லாமே அதை நாங்க தான் மேனேஜ் பண்ணோம். ஆனா அந்த ஸ்டேஷன் வந்து they will provide facilities because the flying station very close to the Chinese border, operating station. அப்ப MiG-21 எங்களுக்கு they were operating there. அப்ப என்னன்னா எப்பவுமே முறை என்னன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல போனா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுடைய அந்த ஏஓசிஎன்சி ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப் போய் யார் அங்க விசிட்டர் போனாலும் அவர் போய் பார்க்கணும். அது வந்து கர்டசி கால். எனக்கு வந்து இவர் ஏஓசிஎன்சி இஸ் a flying station, ஏர் கமாண்டர் பிரம்மவார்னு பேர் அவர். This happened in 1988. அவரை போய் நம்ம போய் பார்க்கலாமா? நம்ம சாதாரண ஒரு காலேஜ் வாதியார் தான் வந்திருக்கோம் பசங்களை கூட்டிட்டு 1 month இருந்தாலும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு ஏஓசி கார் வந்து நின்று என்னோட பில்லட்ஸ்ல வந்து who is flight lieutenant ரமணின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் the AOCNC wants to meet you அப்படின்னாரு. நான் அங்கேருந்து போன உடனே with the usual greetings and all that சொல்லிட்டு now where are you now? I'm in the Air Force Station in Hashimarana. Now who is in charge of this? Sir, it is AOCNC, sir. The Air Commodore Brahmawar. I told him, I had the audacity to tell him his name. Don't you know that the courtesy requires that you have got to be here? I thought I shouldn't disturb you. No, that should not be a thing. Right. We have not met each other. I want to celebrate your visit to the Air Force Station. இதுல என்ன தெரியணும்னா நம்ம சர்வீஸ் ஆபீசர்ஸ் அவங்க பண்ற சேவைக்காக மட்டும் செல்யூட் பண்ணல, என்ன மாதிரி குவாலிட்டிஸ் பாருங்க. நம்ம எல்லாம் எவ்வளவு ஈகோவோட அலைஞ்சிட்டு இருக்கோமோ, என்னுடைய அதாவது இனிமே வாழ்க்கையில ஈகோனே ஒண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி ஒரு முடிவுக்கு வந்த நாள் அது எனக்கு. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் 1988. Should you like to meet someone who was your cadet? நான் சொன்னேன் I'll be very happy sir. என்னன்னா நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து ட்ரைனிங் பண்ணேன்.
now he retired as a group captain Chandramouli. He was a flight lieutenant flying MiG-21 in Hajimara. Wow. Okay. திடீர்னு என்ன அங்க உட்கார வச்சுட்டு சந்திரமௌலிக்கு சொல்லாதையே when I was seated there, asked Chandramouli to come. So he came. So he saluted the air commodore and then started staring at him. Don't look at me, look at your side. You will find someone. So I was sitting there. So அது வந்து ஒரு first class experience எனக்கு. I was shocked. Sir, how come you are here, sir? Thanks a lot to Air Force and NCC and Air Commodore Brahmawar, the AOCNC அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதனுக்கு ஈகோவே இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய ஸ்டேஷன், ஆபரேஷனல் ஸ்டேஷன், ஜெட் ஃபைட்டர்ஸ் they have been operating, லைவ் வயர் அது. அங்க போய் அதுக்கு நடுவுல ஒரு மனிதனாக வந்திருக்கிறான், ஒரு பேராசிரியராக வந்திருக்கான்னு சொல்லி அந்த மரியாதையை வச்சு இந்த சின்ன சின்ன ஆசைகள் பாருங்க. should you want to meet your student? ஆமா, இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இது ரொம்ப அற்புதமான நிகழ்வு. சூப்பர் சார். அதனால அது நான் ஐ ட்ரெஷர் தட். சூப்பர். சோ நீங்க வந்து நிறைய இந்த என்சிசி அந்த மாதிரி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான ஃபீல்ட்ல இருந்திருக்கீங்க. அண்ட் அதே சமயம் வந்து ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்கீங்க. வேர் யூ would have seen that there is absolutely no discipline. சோ இது ரெண்டுத்துக்கும் உங்களுடைய டிசிப்ளின் நீங்க எப்படி மாணவர்களுக்கு கொண்டு வருவீங்க? அது என்னன்னா இன்டிசிப்ளின் அந்த கான்செப்ட இப்போ இட் இஸ் ஒன்லி an offshoot later, much later because of the other developments. நான் இருந்த பீரியட்ல fairly well. நாங்க we were all disciplined. ஆமா, ஓரளவுக்கு இருந்தது. இப்பதான் ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா உலகத்திலேயே தேசிய மாணவர் படை தான் ஒரு பெரிய யூத் ஆர்கனைசேஷன். அப்புறம் you also know that India has got a definite advantage of having largest number of youth. இந்த 25-35 வயசுக்குள்ள இருக்கவங்க உலகத்திலேயே அதிகமான நம்பர் நம்ம கிட்ட தான் இருக்கும். அதனால அந்த யூத் பவரை நம்ம டேப் பண்ணோம். நேஷனல் சர்வீஸ் should be made compulsory. தேசபக்தி என்பது அழிந்து கொண்டு வருகிறது. அதற்கு பல காரணங்கள், நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். நம்மை நாமே பார்ப்போம். தேசிய மாணவர் படை வந்து எல்லா நாளும் தேசிய சேவை என்றபடி NSS எல்லாம் சொல்றாங்க. NSS மற்றதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த சேவை மனப்பாங்கு with discipline, we need an organization. Countries like Singapore and Russia, they all insist on 2 years of national service. அதை பண்ணணும். அதே மாதிரி டீச்சர் டெவலப்மெண்ட். நாங்கெல்லாம் படிக்கும்போது நான் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன் நீங்க சொல்றீங்க. நீங்க நான் MA படிச்சு, MPhil படிச்சு, டிப்ளமா ஹையர் எஜுகேஷன், டிப்ளமா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், எல்லாம் ஆல் எதுவுமே நாட் unrelated to the field of study. I was a teacher. All degrees and diplomas I obtained, they all relate to your field, my profession, that is teaching. A professional is one who should be sound in knowledge, who should be sound in skills, and he must be member of number of academic bodies and must have keen interest. அது நான் NITTR ஒன்று இருக்கு சென்னையில, தரமணியில. அங்கதான் தூர்தர்ஷன் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் கோர்ஸ் 1978ல நான் படிச்சேன். என்னுடைய முதல் ப்ரோக்ராம். I become nostalgic when I come to Doordarshan because my first program was done here in 1978. Wow. So after literally like 30 years. 30 years இல்ல. சேமிப்பும் சிறந்த பயன்களும் library and its uses. 3வது வயசு குழந்தைகளுக்கு வெறும் கிராபிக்ஸ் வச்சு, மியூட் ஃபிலிம் வச்சு, அந்த காலத்துல எங்களுக்கு இந்த ENG கேமரா, எலக்ட்ரானிக் கேமரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துல செஞ்ச ப்ரோக்ராம். எதுக்காக சொல்றேன்னா அந்த NITTRல அங்க பணியாற்றக்கூடிய வாய்ப்பு 2 வருஷம் கிடைச்சது. அங்க போனோடனே போர்டு போட்டிருந்தேன், as long as I teach, so long I learn. So you must be a teacher. A teacher cannot become a teacher on one day. இப்ப என்னன்னா படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் நெட் ஸ்லெட் பாஸ் பண்ணி வேலைக்கு போனோம்னா வேலை கிடையாது. அப்புறம் எல்லா ஜாபுமே ஹோல் டைம் ப்ரொஃபஷன் தான், பார்ட் டைம் ஜாப் கிடையவே கிடையாது. நாங்கெல்லாம் படிக்கும்போது காலைல கல்லூரி 10 மணிக்கு போனோம்னா சாயங்காலம் 4 மணி வரை இருப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் லிட்டரரி கிளப், அப்புறம் டிபேட்டிங் கிளப், இதெல்லாம் இருக்கும். இப்ப என்னன்னா கல்லூரி வந்து ரீசன் நம்ம காலைல 8 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அகாடமிக் ஆக்டிவிட்டி இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன், கல்லூரி ஆசிரியர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அதாவது தொடர்ந்து படிக்கணும். நான் சொன்ன ரவீந்திரநாத் டாகூர் சொன்ன மாதிரி as long as I teach so long I learn. நாளைக்கு I must reach my grave அப்படின்னா இன்னைக்கு கூட படிக்கணும். Every day we learn. God has given that extra gift to each one of us. Super. And we are capable of grasping so many things. இப்போ எல்லாருமே talking about excellence, quality, இல்லையா ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்றோம். ஆனா what are the excellence? What is excellence? நான் கூட ஏர்போர்ட் 1980 ஏர்போர்ட் ஸ்டேஷன் கோட்டால போய் எழுதினேன். Excellence is a watchword. Sky is the limit. Oh. We are supposed to decorate the tent every day. October 8th தான் ஏர்போர்ட் டே எப்போ. October 8th, 1988, I still remember ஏர்போர்ட் ஸ்டேஷன் கோட்டா. I wrote இந்த டென்ட்டுக்கு முன்னாடி நான் டெக்கரேட் பண்ணும்போது excellence is a watchword. Sky is the limit. I coined that. Oh. Okay. So since then people have been using. எதுக்காக சொல்லுனா ஏர்போர்ட்ஸ்ல ஆர்மில எல்லாரும் they are doing their best. நேவில இப்போ இது எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லயும் இருக்கணும். ஆசிரியர் பயிற்சிக்கு முக்கியம். we are talking about NAC, NBA accreditation சொல்றோம். ஆனா நம்முடைய கரிக்குலம் ரீவாம்ப் ஒண்ணுமே பண்ணல. இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்த கரிக்குலம் ரீவாம்ப் வந்து ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ செஞ்சிருக்காங்க. அதை முறைப்படி செய்ய வேண்டும். இப்ப கூட மாணவர்கள் சொல்கிறார்கள் நீட் தேர்வை பத்தி சொல்றாங்க. ஆனா நீட் தேர்வா இருக்கட்டும், அது எந்த தேர்வா இருக்கட்டும், அவங்க சமச்சீர் கல்வி படிச்சவங்களா இருக்கட்டும், இல்ல கேம்பிரிட்ஜ் பேக்கலரேட் படிச்சிருக்கலாம், சிபிஎஸ்இ படிச்சிருக்கலாம், ஐசிஎஸ்இ எது படிச்சாலும் எல்லா குழந்தைகளுக்கும் மொழியை போலவே அவங்களுடைய கான்செப்ட் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம். கான்செப்ட் வந்து கான்கிரீட் அப்ஸ்ட்ராக்ட்னு 2 சொல்லிக்கலாம். கான்கிரீட்னா ரோஜா மலர் சொல்றோம். ரோஜா பூன்னு சொன்னா அது ரோஸ் இன் கலர், மெல்லிய மனசு மனம். மனோரஞ்சன பூ வந்து தலைவலி வந்துடும். ஆனா வந்து ரோஜா பூ இருக்கு, அது கான்செப்ட் கான்கிரீட்டா பார்க்கலாம். ஆனா ஹியூமிலிட்டி, ஒபீடியன்ஸ் அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் ஃபார்மேஷன் ஸ்டேஜ்ல குழந்தைகளுக்கு இயல்பா அதான் நிறைய சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சஸ், செவரல் பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ் we all use. அது முறையா குழந்தைகளை அதை மாஸ்டர் பண்ணி வச்சுட்டா அவங்களே they love that discipline, that subject they will be able to do very well. சூப்பர். சோ அவங்களாவே வந்து டிசிப்ளின் கொண்டு வரணும். அத கொண்டு வரணும். அதுக்கு என்னன்னா டீச்சர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும். ஆமா. இப்ப கல்லூரிகள்ல வந்து நிறைய கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க. கட்டடம் வந்து ஒண்ணும் கிடையாது. நம்ம கூட என்ன சொல்றோம், ஹவுஸ் வார்மிங் செரமனின்றோம். ஆமா ஆமா ஆமா. Once you undertake house warming, it becomes home. Home is not house. ஆமா. அச்சா உணர்வுகள் இருக்கக்கூடிய இடம் ஹோம். ஹவுஸ் நார் பில்டிங் ஸ்ட்ரக்சர். ஆகையினால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த சமுதாயத்துக்கு வேண்டியது குவாலிட்டி, உழைப்பு. அப்புறம் மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன சொல்றேன், எந்த மொழி வேணா படிக்கலாம். அதுல சின்சியரிட்டி, ஹார்ட் ஒர்க் and honesty and sustained work it should be on. Super. First tongue is Tamil. Second tongue, the other tongue is English. And any other tongue. Hindi, Sanskrit, German, எது வேணா படிச்சுங்க. அது வாழ்க்கைக்கு எது உபயோகப்படுமோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா பேசினார்ல. பேசணும். ரொம்ப thank you sir. ரொம்ப thanks உங்களோட ரொம்ப பேசணும். ரொம்ப ஸ்வீட்டா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். Thank you very much. Thank you very much. Thank you sir. அப்படி சார் கிட்ட பேசிட்டோம்ல. ஆமா. சோ அடுத்து என்னது, நமக்கு எப்பவும் போல படிச்சு காமிச்சாரு. இப்ப அடுத்து நியூஸ் பாத்துறோம்ல. கரெக்ட். ஆமா. போய் நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம்.